ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு ராஜாவா ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் ரொம்ப பலசாலியா இருந்தாலும், ரொம்ப நல்ல மனசுக்காரரா இருந்தாரு. எல்லாரையும் ரொம்ப அன்பா பாத்துப்பாரு. ஒரு நாள் அந்த காட்டுல இருக்கிற சின்ன சின்ன மிருகங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. ரொம்ப நாளா மழை பெய்யாததால, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குளங்களும், குட்டைகளும் எல்லாம் வத்திப் போச்சு. சின்ன முயல்களும், குட்டி மான்களும், எல்லா பறவைகளும் தண்ணி இல்லாம ரொம்பவும் வாடிப் போயிருந்தாங்க. அவங்க எல்லாரும் ராஜா சிங்கத்திடம் போய் உதவி கேட்கலாம்னு நினைச்சாங்க. அவங்க எல்லாரும் பயந்துகிட்டே ராஜா சிங்கம் இருந்த குகைக்குப் போனாங்க. ராஜா சிங்கம் அவங்க எல்லாரையும் அன்பா வரவேற்று என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. சின்ன முயல் மெதுவா, ராஜா, இங்க ரொம்ப நாளா மழை இல்ல. குடிக்க தண்ணியே இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிச்சு. மத்த மிருகங்களும் ஆமான்னு தலையாட்டினாங்க. ராஜா சிங்கம் அவங்க சொன்னத பொறுமையா கேட்டாரு. கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சாரு. அப்புறமா தன்னோட மந்திர சக்திய பயன்படுத்தினாரு. அதாவது அவரு தன்னுடைய மந்திரக் கல்ல பயன்படுத்தினாரு. உடனே தூரத்துல இருந்து கரு கருன்னு மேகங்கள் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த மேகங்கள் சேர்ந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காட்டுல இருந்த எல்லா குளங்களும் குட்டைகளும் மறுபடியும் தண்ணியால நிறைஞ்சது. சின்னஞ்சிறு மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா ஓடிப்போய் தண்ணி குடிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குட்டி மிருகங்கள் எல்லாம் ராஜா சிங்கத்துக்கு நன்றி சொன்னாங்க. ராஜா, நீங்க ரொம்ப நல்லவரு. எங்களோட கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. ராஜா சிங்கம் அவங்கள பார்த்து சிரிச்சாரு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு.